வணக்கம். ஓம் தொலைக்காட்சியின் பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கின்றோம். சுவிஸ் ஐயப்பன் தேவஸ்தானத்தில் நேற்று சப்பேரத உற்சவம் இடம்பெற்றது. சுவிஸ் ஸ்ரீ ஐயப்பன் தேவஸ்தான அலங்கார உற்சவத்தில் நேற்று சப்பேரத திருவிழா சிறப்பாக இடம்பெற்றது. சுவிஸ் பிரேமெண்டோப் ஸ்ரீ ஐயப்பன் தேவஸ்தான வருடாந்த அலங்கார உற்சவத்தில் நேற்று இடம்பெற்ற சப்பேரத உற்சவம் தேவஸ்தான குருசாமி தியாகராஜ மகேந்திரன் சாமியின் ஒழுங்கமைப்பில் உற்சவ பிரதம குரு ஸ்ரீ பேரானந்த துளசீஸ்வர குருக்கள் தலைமையில் கிரியைகள் இடம்பெற்றன. பெருமளவிலான அடியார்கள் உற்சவத்தில் கலந்து வழிபாடு செய்தனர். இதன்போது தவில் நாதஸ்வர இசை நிகழ்வும் இடம்பெற்றது. எதிர்வரும் புதன்கிழமை தேய்பிறை அஷ்டமி வைரவர் விரதமாகும். எதிர்வரும் புதன்கிழமை தேய்பிறை அஷ்டமி வைரவர் விரத வழிபாட்டுக்குரிய நாளாகும். இந்த தேய்பிறை அஷ்டமி விரதம் தொடர்பாக சர்வதேச இந்து மத குரு பீடாதிபதி சபரிமலை குருமுதல்வர் ஸ்ரீ சாஸ்தா பீட மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்ப சிவாச்சாரியார் இவ்வாறு விளக்கம் அளித்தார். ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். வருகின்ற புதன்கிழமை 18/6/2025 ஆனி மாதம் 4ஆம் நாள். அன்றைய தினம் இந்த மாதங்கள் தோறும் வருகின்றதாகிய அஷ்டமி திதியிலே தேய்பிறை அஷ்டமி. இந்த அஷ்டமி மாதத்திலே 2 முறை வரும். வளர்ப்பிறையிலே வரும், தேய்பிறையிலும் வரும். இது தேய்பிறை அஷ்டமி பைரவ பெருமானுடைய வழிபாட்டுக்கு ஒரு சிறப்பு. இந்த அஷ்டமி திதி என்பதுமே நாம் எல்லாம் அந்த நாளிலே எதையும் செய்யக்கூடாது, அஷ்டமி என்று ஒதுக்கி வைக்கிறது. இந்த தேய்பிறை அஷ்டமியிலே பைரவ பெருமானுக்கு வழிபாடுகள் செய்வது, நெய்தீபமேற்றி பிரார்த்தனை செய்வது, இளநீரினாலே அபிஷேகம் செய்வது ஒரு தனித்துவமான சிறப்பு. அதேபோல தேசிக்காய் மாலை போடுவது, வளைமாலை போடுவது, இவையெல்லாம் இந்த பைரவ பெருமானுடைய வழிபாட்டுக்கு ஒரு தனித்துவமான சிறப்போடு கூடியது. இப்போ பைரவ பெருமான் சிவனுடைய அம்சம்தான் பைரவர். சிவன்தான் பைரவராக உருமாறி வருகின்றார். எதற்காக சிவன் பைரவராக வந்தார்? படைத்தல் தொழில் புரிகின்ற பிரம்மதேவனுக்கு சிவன் போல 5 தலை இருந்தது ஆரம்பத்தில். அதை ஒன்றை கிள்ளியவர் சிவன். அதனால தான் இப்போ பிரம்மாவுக்கு 4 தலை. அந்த ஆணவம் வந்ததாம் பிரம்மதேவனுக்கு. சிவனுக்கும் 5 தலை, எனக்கும் 5 தலை, எனவே என்னை விட ஒன்றும் சிவன் பெரியவன் இல்லை என்று ஆணவம் கொண்ட பொழுது
ஆணவத்தை அடக்குவதற்காக எடுத்த தோட்டம்தான் பைரவ தோற்றம். பரமனை மதித்திடா பங்கையாசனன் ஒருதலை கிள்ளியே ஒளிந்த பானவன் குருதியும் அகந்தையும் கொண்டு தண்டமும் புரி தரு வடுகனை போற்றி செய்வோம் என்கின்ற வகையிலே இந்த பிரம்மதேவனுடைய ஆணவத்தை அடக்குவதற்காக இறைவன் எடுத்த வடிவம் இந்த பைரவ வடிவம். நாம் அந்த நேரத்திலே இந்த தேய்பிறை அஷ்டமியிலே பைரவப்பெருமானை வேண்டி வழிபாடு செய்து பிரார்த்தனை செய்து நெத்தீபம் ஏற்றி வழிபட்டால் நாம் நினைப்பது எல்லாம் நமக்கு நிச்சயமாக நடக்கும், நடைபெறும், நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு செய்கின்ற பூஜை வழிபாடுகள் இந்த தேய்பிறை அஷ்டமியிலே எல்லா சிறப்புகளும் கிடைக்கும் என்று பிரார்த்தித்து, இறையருள் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து, ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறுப்பிடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.